தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்கள் சாத்தானிடமிருந்து எப்படி தப்பித்து கொள்வது. உங்களுக்கு என்னதான் நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் நீச்சல் அடிக்கக்கூடாது, எழுந்து வர வேண்டும். ஏனென்றால் நீச்சல் அடிச்சிங்கன்னா நீங்கள் சாக்கடையில் மாட்டிப்பீங்க. மாறாக அந்த சாக்கடை நீரிலிருந்து, அந்த கழிவிலிருந்து எழுந்திருக்க முயற்சி செய்து வெளியே வர வேண்டும். அப்படிதான் சாத்தானின் செயல்கள் ஒவ்வொன்றும் இருக்கின்றன. அந்த சாத்தானின் செயல்களிலிருந்து நீங்கள் தேவன் கற்றுக் கொடுத்த வேத வசனங்களை வைத்துக்கொண்டு எழுந்திருச்சு வரணும். அதைதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்தரங்கம் கிடையாது. எல்லாம் வெளிப்படையாகத்தான் இயேசு செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் வெளிப்படை, அவர் செய்த அதிசயங்கள் வெளிப்படை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை வெளிப்படை. இப்படியாக வெளிப்படையாய் தன்னை ஒரு திறந்த புத்தகமாய் இயேசு வேதத்திலே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இயேசு செய்த அற்புதங்கள் அநேகமாயிருக்கிறார். யோவானுக்கு இது சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். யோவான் ஆண்டவர் மூலமாக யோவானால் சொல்லப்பட்டது, இயேசு செய்த காரியங்கள் அநேகமாக, அவற்றோன்னா எழுதுனா உலகமே கொள்ளலாம். அப்போ எவ்வளவு நிகழ்வுகள் இயேசுவால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் ஞானும் தியானித்து தான் பார்க்க வேண்டும். சரி, நாம் இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். எல்லாரும் சாத்தானால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நானும் கூட ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த சாத்தானிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது என்பதை வேதம் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறார், சாத்தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போய்விடுவான். இந்த வசனத்தில் நீங்கள் விட்டு படிக்கணுங்க. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்தாதான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். தேவன் சாத்தானை எதிர்த்தவர், தேவன் சாவை ஜெயித்தவர், தேவன் சாத்தானை ஓட 2000 சாத்தானை விரட்டியவர். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு இருந்தால் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். அப்படி நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் பயந்துடுவான். பால் மாஞ்சனிக்கிட்ட அல்லது இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கிட்ட இயேசு இருக்கார், நம்ம ஓடி போயிடணும் சொல்லி ஓடி போய்விடுவான். எனவே தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருங்க, தேவ வசனங்களை தினந்தோறும் வாசிக்கிற பிள்ளைகளாய் மாறி பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். தேவன் உங்ககிட்ட பணத்தை கேட்கலங்க. அவர் ஐஸ்வர்யர், உலகத்தை உண்டாக்கியவர். உலகத்தில் உள்ள பொன், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொட்டி கிடக்கு. அவர் கூட உங்ககிட்ட கேட்கவே மாட்டார். அவருடைய ஊழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, எதுவும் தடைப்படவில்லை. பிசாசு பிடித்த லேகியோன் என்ன பண்ணான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அவன் பிசாசு விரட்டப்பட்ட பின்பு அவன் சிரியா, இஸ்ரேல், ஜோர்டான்
10 பிரதான சிட்டிகளுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி எல்லோரையும் ஆண்டவரின் பக்கம் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். நேற்று தான் செய்தியில் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது பிறப்பிலிருந்து இதுவரை நீங்கள் ஆண்டவரின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்தீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவனிடத்தில் பெறப்படாத பயனில்லாத காரியங்கள், தேவனிடத்திலிருந்து பெறப்படாத பயனே இல்லாத காரியங்கள் பேசுவோரிடமிருந்து விலகி இருங்கள். அவ்வகை பேச்சுக்கள் ஒருவனுக்கு மேலும் தேவனுக்கு எதிராக. அதாவது தேவனிடத்திலிருந்து பெறப்படாத பேச்சுக்கள் எதையும் நீங்கள் பேசுவோரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். அந்த பேச்சுக்கள் தேவனுடைய பேச்சுக்கள் அல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். என்னை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, வச்சுப்போமே 2 பக்கம் நான் பால் மாண்டனிக்கு சொந்தம். பால் மாண்டின்னா பெரிய யோக்கியமா, அவர் சிகரெட்டு பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு லைட்டாக கொளுத்தி போடுவாங்க. அது தேவனிடத்திலிருந்து பெறப்படாத ஒரு வார்த்தை. உண்மையான வார்த்தையாக இருந்தாலும் கூட உன் சகோதரனுடைய இரத்தப்பழியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஊழியக்காரிகளை பற்றி நீங்களோ நானோ தவறாக பேசக்கூடாது. தெரிந்தால் ஆணித்தரமாக அவர்களை கண்டியுங்கள். சும்மா போகிற போக்கில் வர போக்கில் தயவு செய்து எதுவும் சொல்லாதே. அது தேவனுக்கு பிடிக்காது. அது சாத்தானுடைய பேச்சுக்கள். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க, ஊரில் உள்ள எல்லா செய்திகளும் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் நடக்கிற செய்தியை சொல்லவே மாட்டாங்க. நம்ம கூட பிறந்த சகோதரனுக்கு அவன் மகளுக்கு திருமணம் என்று பத்திரிக்கை வைக்கும்போது தான் நமக்கே தெரியும். அதுவரை தெரியவே தெரியாது. எப்போ பொண்ணை பார்த்தாங்க, எப்போ போய் மாப்பிள்ளையை பார்த்தாங்க, எதுவுமே தெரியாது. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதோட பரவாயில்ல, சொல்லாமல் இருக்கலாம். இது பார்த்து 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 பண்ணுகிறத சொல்ல மாட்டாங்க. இது தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டதா என்றால் எனக்கு சந்தேகமாக இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்க வேலைக்காரரை அழைத்து, உறவினரை எல்லாம் அழைத்து, எல்லாருக்கிட்டையும் தட்டு கொடுத்து வரிசை கொடுத்து அனுப்புற, போய் பொண்ணை பார்த்துட்டு வாங்க. பொண்ணு வரும் பொழுதும் தட்டு வரிசையோடு வராங்க. எப்படி இருக்குது? இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. இன்று கூட பிறந்தவர்களுக்கே ஒரு பத்திரிக்கை வச்சு, ஒரு தட்டு கூட இல்லாமல், ஒரு துணி கூட இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்துடு, எப்படி கல்யாணத்துக்கு வந்துடு அப்படி என்ற முறை இன்று இருக்கிறது. இது தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டதா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தேவன் ஒவ்வொன்றும் நமக்கு அழகழகாக அதினதின் காலத்திலே சொல்லி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 பார்க்கும் பொழுது, எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவைகள் அல்ல. எனக்கு வரும் போராட்டத்தில் நாம் பயன்படுத்தும் கருவிகள் இந்த உலகை சார்ந்தது அல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையில் அரண்களை தகர்க்கக்கூடியவைகள். என் இயேசுவின் வல்லமையினால் அரண்களை தகர்க்கக்கூடிய கருவிகளை தான் நான் வைத்திருக்கிறேன். அப்படி தகர்க்க முடியுமா என்றார். யோசுவா பாடல்களை பாடி மதில்களை சுற்றி வரும் பொழுது மதில்கள் தகர்க்கப்பட்டது. மோசே ஆண்டவரை நம்பி கடலுக்கு எதிராய் நின்ற பொழுது
கடல் பிளந்து வழிவிட்டது. எப்பேற்பட்ட சாத்தானுடைய காரியங்கள் மதில் சுவர்களை போன்றோ, கடல்களை போன்றோ, கடல் அலைகளை போன்றோ உங்களை பயப்படுத்தி கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அருள்நாதர் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சத்துருவினுடைய சாத்தானுடைய எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த சாத்தான், பொல்லாத சாத்தான், உங்களை அடைக்கழிக்கிற பொல்லாத சாத்தான், உங்களை துன்புறுத்துகிற பொல்லாத சாத்தான், அவனை அழிக்கிற சக்தி உங்களுக்குள் கொடுக்கப்பட்டது. நீங்க எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, எப்பொழுது உங்கள் கையில் ஒரு வெண்மையான துணி கொடுக்கப்பட்டதோ, எப்போது ஒரு ஒளி கொடுக்கப்பட்டு இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரின் ஒளி என்று சொல்லப்பட்டதோ, அப்பொழுதே ஆண்டவரின் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனுடையராய் இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவன் பெரியவன். நீங்க தேவனிடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த பொல்லாத சாத்தானை ஜெயிப்பீங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கும் சாத்தானை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இன்றிலிருந்து சாத்தானை எதிர்கொண்டு அவனை ஓட ஓட விரட்டுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த இயேசுவினுடைய வார்த்தையை எவ்வாறு லேகியோன் 2000 பிசாசுகள் விரட்டப்பட்ட உடனே அந்த பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவின் வார்த்தை சுவைத்த பின்பு எவ்வாறு சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடினாலோ, அதே போன்று நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடிதான் பாருங்களேன். அறிவிக்க முடியல, நான் வேலை செய்கிறேன், எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொன்னால் இந்த செய்திகளை போன்ற செய்திகளை பிறருக்கு பகிர்ந்து தான் பாருங்களேன். மற்றவங்க ரட்சிப்பு அடையணும் இல்லையா? நம்ம பக்கத்து வீட்டுக்கார, நம்ம ஊருக்கார, இவங்க ரட்சிப்பு அடையலைன்னா இயேசு உங்களை கணக்கு கேட்க மாட்டாரா? எனக்காக நீ என்ன செய்தார்? ஞாபக புத்தகத்திலே அவர் எழுதி வைக்க மாட்டாரா? நீ எனக்காக என்ன செய்தாய் என்று சிந்தித்து பாருங்கள். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்காக தேவனால் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டவை. நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் சில வசனங்கள் சொல்லாமல் இருக்கிறார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பார்த்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.